நல்ல தியானத்துக்கு உபாகம் புஸ்தகத்துல பார்க்கிறோம். 23லிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டு வருவதே நாம் இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் நான் நடத்தினேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அங்கே பேசுவதை நாம் பார்க்க முடியும். எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நீங்கள் வீடு கட்டணும், என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அங்கே அழகாய் அங்கே ஆண்டவர் பேசுவதே நாம் ஒரு குருவி இருக்குது, ஒரு குஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த குருவியும் தாயும் பிரிக்கக்கூடாதான். பிரிக்கணும் அப்படின்னா தாய் போன பிறகு அந்த குஞ்சு என்ன பண்ணிக்கலாமா, அதை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே பீலியாமை குறித்து பேசுகிறாரு, மிரியாமை குறித்து பேசுவதையும் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற உபாகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனத்தில் நடுப்பகுதி, உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு பாதிலையும் கர்த்தர் விலக்கி 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 சத்துருக்களை விலக்கி காத்து கொண்டே வந்தார். ஆமீன் சொல்லுங்க. முன்னாடி பார்வோனின் முன்னாடி செங்கடல் இருந்துச்சு, பின்னாடி பார்வோனின் சேனை இருந்துச்சு, எரிகோ இருந்துச்சு, முன்னாடி சாப்பிடக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர் வானத்தில் இருந்த மன்னாவை கத்தர் கொடுத்தா, காடைகளை கத்தர் கொடுத்தா, தண்ணி கசப்பா இருந்த தண்ணீரை கத்த மதுரமாய் மாத்தினா. எவ்வளோ அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர் நடத்தி கொண்டே வந்தார். ஆமென்னு சொல்லுவோமா. எவ்வளவோ போர்களை, எவ்வளவோ விஷயங்களை அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவனை கடக்க பண்ணினா, எவ்வளோ சத்துருக்கள் அவங்களுக்கு எழும்பி நிற்கும் போது கர்த்தர் கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது போல கர்த்தர் பாடும் தேனும் போல அந்த கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அதே போல உங்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரா? சத்துருக்கள் இந்த நாளை உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறா, சத்துருக்களை உங்ககிட்ட இருந்து விளக்குறார். ஆமென்னு சொல்லுவோமா. இன்னைக்கு ஆண்டவர் சத்துருக்களை உங்ககிட்ட இருந்து விளக்குறா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இங்க வேணா எழும்பி நிக்கட்டும், குடும்பமே உங்களுக்கு விரோதமா நிக்கட்டும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க விரோதமா நிக்கட்டும், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல, நீங்க பண்ணுகிற தொழில இங்க வேணா விரோதிகள் நிக்கட்டுமே, கர்த்தர் அவங்க கிட்ட இருந்து உங்களை விலக்கி காக்க போறார். ஆமென்னு சொல்லுவோமா. உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்க போறார். ஆமென்னு சொல்லுவோம். சமாதானத்தை கொடுக்க போறார். தாவீது இருந்த காலத்துல அவ்வளோ போர்கள் இருந்தது, ஆனா சாலமோன் இருந்த காலத்துல ஒரு அமைதியை கர்த்தர் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார்ல, அதே போல கர்த்தர் உங்க இருதயங்களுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு விரோதமா நிக்கிற ஒவ்வொரு வெறி கர்த்தர் முறியடித்து போட்டு அதை விலக்கி கர்த்தர் உங்களை நடத்த போற. அந்த நாள்ல கர்த்தர் உங்களை மிகுமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி சத்துருக்களை விலக்கி காத்து கொள்ள போறார். ஆமென்னு சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா?